மதுரை திருமங்கலம் தீக்கல்லுப்பட்டி அருகே அழகு நாச்சியார் ஊரணியில் சுற்றுச்சுவர் கட்டி முடிக்கப்பட்ட 2 மாதங்களில் இடிந்து விழுந்த நிலையில் சுற்றுச்சுவர் அமைப்பதில் முறைகேடு நடந்ததாக கூறி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் ஊரணி கரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலமுருகன், இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஊரணியில் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததை கண்டித்து முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் அந்த ஊரணி கரையில் அமர்ந்து தற்போது 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினருடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஊரணிக்கான சுற்றுச்சுவர் கட்டப்பட்டதில் முறைகேடும் அதிமுகவினருடன் நேரடி ஆய்வு செய்த நிலையில் தற்போது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மதுரை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லுப்பட்டி அருகே உள்ள அழகு நாச்சியார் ஊரணி பகுதியில் ஊரணி பகுதியில் மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ் 70 லட்சம் மதிப்பீட்டில் அந்த ஊரணி தூர்வாரப்பட்டு அந்த சுற்றி அந்த தடுப்பு சுவர் கட்டப்பட்டது. கட்டி முடித்து 2 மாதங்களில் முழுவதுமாக சாய்ந்த நிலையில் தரமற்ற முறையிலும் பாதுகாப்பற்ற முறையிலும் அந்த சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு இருப்பதை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினருடன் சேர்ந்து இன்று காலை அந்த பகுதியில் அந்த ஊரணி கரையில் அமர்ந்து அந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார். அங்கு 20க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் பரபரப்பான சூழல் அங்கு நிலவி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.